السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا زدنا علما. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع அமின் தாவத்தி இல்லா இஸ்தஜாபுலஹா. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபை கொண்டு ஒரு புதிய கல்வி வகுப்பை பற்றிய ஒரு அறிமுகத்தை வழங்கலாம் என்ற அந்த அடிப்படையில் இந்த வீடியோ உங்களை வந்து சேருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு புதிய கற்கை நெறி, அதாவது ஒரு கோர்ஸ் பற்றிய ஒரு அறிமுகத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது அந்நஹு என்று அழைக்கப்படும் அரபு இலக்கணம், அதாவது அரபிக் கிராமர் பற்றிய ஒரு கோர்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களில் பலருக்கு அந்நஹு என்று அழைக்கப்படும் அரபு இலக்கணம், அதாவது அரபிக் கிராமர் பற்றிய அறிமுகம் ஏற்கனவே இருக்கலாம், அல்லது புதிதாக இந்த கல்வியை பற்றி கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் முழுமையாக இந்த வீடியோவை, இந்த காணொலியை முழுமையாக பார்க்கவும். அப்போதுதான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அவசியத்தையும் இதிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய பயனை பற்றிய விஷயங்களை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அந்நஹு அப்படின்னு சொன்னால் சொற்றொடர் இலக்கணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லலாம். அதாவது வாக்கிய இலக்கணம், ஒரு வாக்கியத்தை எவ்வாறு அமைப்பது என்பதை பற்றிய ஒரு இல்மு தான் இந்த நஹு என்ற இந்த கல்வி நமக்கு வழங்கவிருக்கின்றது. இது பொதுவாக நம்ம வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இங்கிலீஷில் நம்ம வந்து அரபிக் கிராமர் அப்படிங்கிற, நஹு என்பதற்கு சரியான பதம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அரபிக் கிராமர் அப்படிங்கிற ஒரு பதத்தை நாம் பயன்படுத்தலாம். அரபு இலக்கணம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அது கேட்ட உடனே தெரியுது, இது அரபு மொழி சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எனவே இந்த கல்வியை கற்பதன் மூலமாக நாம் அரபு மொழியை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இந்த கல்வியினுடைய பிரதான நோக்கம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக ஒரு கேள்வி, பொதுவாக எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வி தான், ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு எதுக்கு இலக்கணத்தை எதுக்கு முதல்ல கற்றுக்கணும் அப்படிங்கிற கேள்வி அடிப்படையாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கேள்வி தான். ஏன்னா நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், நம்மள எல்லாருமே ஆரம்பமாக முதல்ல பேச கற்றுக்கிட்டோமா இல்லை வந்து இலக்கணத்தை கற்றுக்கொண்டோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஆரம்பமாக நம்ம பேச தான் முதல்ல கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இலக்கணம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயே போவோம். எப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ முதல்ல நம்ம தமிழோ இல்லை உருதுவோ எந்த பாஷையில் நம்ம பேச ஆரம்பித்தோமோ முதல்ல அதில் பேசியிருப்போம், வீட்டில் பேசியிருப்போம், அதன் பிறகு ஸ்கூலில் பேசியிருப்போம், போகிற இடங்கள்லாம் இந்த மொழிகள் தான் நம்ம பேசியிருப்போம். அதன் பிறகு ஸ்கூலில் போய் சேர்ந்த உடனே அந்த ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கிலீஷ் பேசியிருப்போம். ஸோ இப்படிலாம் நமக்கு தெரிந்த மொழிகளில் நம்ம முதல்ல பேச ஆரம்பிச்சிருப்போம். அதன் பிறகு ஸ்கூல் சிலபஸில் நம்ம பார்க்க போகும் பொழுது ஒரு 6வது படிக்கும் பொழுது தான் இந்த இலக்கணம் அப்படிங்கிற அந்த பாடத்தையே அறிமுகப்படுத்துவாங்க. காரணம் என்னன்னா, அப்போ தான் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு ஸ்கூல் சிலபஸில் இந்த இலக்கணம் அப்படிங்கிற அந்த பாடத்தை அறிமுகப்படுத்துவாங்க. தமிழாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க தமிழ் இலக்கணம்ங்கிறது 6வதுல தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு சொல்லி 6th ஸ்டாண்டர்டில் தான் ஸ்கூலில் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பமாக நம்ம மொழியை தான் பேசியிருப்போம், அதன் பிறகு தான் இலக்கணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போயிருப்போம். இது வெறுமனே இங்கிலீஷ் தமிழ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எல்லா மொழிகளுக்குமே இதுதான் பொது. ஆரம்பமாக எல்லாருமே முதல்ல மொழியை தான் பேசியிருப்பாங்க, அதன் பிறகுதான் கிராமர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயே நுழைவாங்க. அப்போ நம்ம முதல்ல அரபு மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அரபு மொழி நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாக்க நம்மளும் முதல்ல அரபு மொழியை பேசுறதுக்கு தானே முதல்ல கற்றுக்கணும். நம்ம எதுக்கு அரபு இலக்கணத்துக்குள்ளே நம்ம நுழையணும் அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பில் எழும். அப்போ தான் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால், நோக்கம் தான் எந்த விஷயத்தையுமே தீர்மானிக்குது. ஒரு மொழியை பேசுறது தான் நோக்கம் அப்படின்னு சொன்னால், ஸ்கூலில் போனால் என்ன பேசணும், புதிதாக ஒருத்தவரை பார்த்தா என்ன பேசணும், ஒரு கிராசரிக்கு ஒரு கடை தெருவுக்கு போனால் என்ன பேசணும், மஸ்ஜிதுக்குள்ளே போனால் என்ன பேசிக்கணும், நம்ம அரபிக் கான்வர்சேஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் முதல்ல கவனம் எடுக்க முடியும். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன, இந்த அரபு இலக்கணத்தின் வாயிலாக என்ன நம்மளுடைய நோக்கம் அப்படின்னா, அல் குர்ஆனை அந்த மொழியிலேயே, அதாவது அல் குர்ஆன் எந்த மொழியில் இறக்கப்பட்டதோ அந்த மொழியிலேயே நம்ம அல் குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முதல் ஸ்டெப்பே இந்த நஹு அப்படிங்கிற இந்த அரபு இலக்கணத்தை கற்றுக்கொள்வது தான். எனவே அரபு இலக்கணத்தினுடைய இந்த நஹுனுடைய தேவை எங்கே இருந்து எழுது அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய நோக்கம் தான் முடிவு செய்யுது. அல் குர்ஆனை அது எந்த மொழியில் இறங்கியதோ அந்த அரபு மொழியிலேயே
புரிந்து கொள்வது, அந்த அரபு மொழியிலேயே அறிந்து கொள்வதுங்கிற அந்த பிரதான நோக்கம் தான் அரபு இலக்கணத்தினுடைய தேவையை நமக்கு ஏற்படுத்துது. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அரபு மொழி பேச தெரிஞ்சுக்கிட்டாக்கா குரானை புரிஞ்சுக்க முடியாதா, எதுக்கு இலக்கணத்தினுடைய தேவை எங்கே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முதல்ல ஏற்படும். ஆரம்பமாக இலக்கணத்தினுடைய தேவை என்னங்கிறத பார்த்தோம். இப்போ குரானை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் ஸ்போக்கன் கற்றுக்கிட்டா அல்லது அரபு மொழி பேச கற்றுக்கிட்டா அதை வச்சு குரானை புரிஞ்சுக்க முடியாதா, எதுக்கு நம்ம இலக்கணத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதுக்கு எளிமையாக ஒரு பதில் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அரபு நாடுகளுக்கு நம்மள எத்தனையோ பேர் பயணம் பண்ணுறாங்க, நம்மளுடைய மக்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க, பல ஆண்டு காலமாக வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்கெல்லாம் அரபு மொழி பேசுகிறாங்க, அரபியர்களுக்கு சமமாக அரபு மொழியை பேசுகிறாங்க. இப்போ ஆனால் அவங்களால இந்த குரானை எடுத்து வச்சு இந்த குரானுக்கு பொருள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாக்க, அவங்க பேசக்கூடிய அந்த அரபு மொழியை வச்சு அவங்களால அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்னாக்க அவங்களால முடியாது. அப்படியே முயற்சி செஞ்சாலும் அதில் தவறான அர்த்தங்கள் நோக்கி போகக்கூடிய நிலைகள்லாம் ஏற்படும். எனவே ஒரு ஸ்போக்கன் அரபிக்கை வச்சு அல் குரானை புரிஞ்ச முடியுமா அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா முடியாது. அரபி ஒருத்தவருக்கு பேச தெரியும், அதை காரணமாக வச்சு நான் குரானை நான் விளங்கப்படுத்த போகிறேன் அப்படின்னு இறங்கினாருன்னா நிச்சயமாக அது தவறான ஒரு விஷயத்தை நோக்கி தான் அது நகரும். எனவே தான் அந்த இடத்துல இலக்கணத்தினுடைய தேவை ஏற்படுது. இலக்கணம்ங்கிறது என்ன? ஒரு மொழியினுடைய இலக்கணம், அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும், அரபு மொழி மட்டும் இல்லை, எந்த மொழியாக வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் புதிதாக வரக்கூடிய ஒருத்தவர் அல்லது ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒருத்தவர் அவர் பேசக்கூடியது சரியா தவறா அப்படிங்கிறத காக்கிறதுக்கு ஒரு அரண் போல செயல்படக்கூடியதான் இந்த இலக்கணம் அப்படிங்கிறது. இப்போ அரண்னா என்ன? இப்போ ஹெசுன், அதாவது இப்போ ஹிஸ்னுல் முஸ்லீம்னு ஒரு கிதாப், நம்ம ஒரு துவா கிதாப் நம்ம பார்க்குறோம். அதாவது முஸ்லீம்களுடைய அரண் அப்படின்னு. அரண்னா என்ன? ஒரு தீங்கை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கேடயம் போன்ற ஒரு அரணாக அது செயல்படுது, ஒரு துவா அப்படிங்கிற இது விஷயம். அந்த மாதிரி இந்த இலக்கணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அரண் போல செயல்படுது. எதுக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா அப்படிங்கிறத தவறிலிருந்து நம்ம தடுக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்குது. தமிழ்நாட்டில், இன்னும் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலையும், உலகத்தினுடைய பல இடங்கள்லையும் மദ്രസാக்கள்ல படிப்பிக்கக்கூடிய ஒரு கிதாப் இருக்குது, ஹிதாயத்தன் நஹவ் அப்படிங்கிற ஒரு கிதாப். அந்த கிதாபை பற்றி சொல்லும் பொழுது உலகத்தின் சிறந்த நஹவ் கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கிதாப். அந்த ஹிதாயத்தன் நஹவ் அப்படிங்கிற அந்த கிதாபில் நஹு என்றால் என்ன அப்படின்னு ஒரு வரைவிலக்கணம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த நஹவு பற்றிய ஒரு நோக்கம் சொல்லப்படும். அந்த நஹவுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, சியானத்துல் லிசான் அல்லது சியானத்துல் ஜிஹன் அனில் ஹதையில் லஃபதி ஃபி கலாமில் அரபு, அதாவது அரபு பேச்சுகளில் இருக்கக்கூடிய ஹதையில் லஃபதி, அதாவது வார்த்தை பிழை, அந்த வார்த்தை பிழையை விட்டும் சியானத்துல் லிசான் அல்லது சியானத்துல் ஜிஹன், அதாவது நாவையும் அல்லது சிந்தனையையும் பாதுகாப்பது தான் இந்த நஹவுனுடைய நோக்கம். அதாவது என்னன்னா, நம்ம அரபு பேசும் பொழுது அந்த அரபு பேச்சில் இருக்கக்கூடிய பிழைகளை விட்டும் நம்முடைய நாவையும் சிந்தனையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த நஹவுனுடைய நோக்கம் என்பதாக அந்த கிதாபில் குறிப்பிடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்போ நீ எப்போது வந்தாய் அப்படின்னு ஒருத்தவரை பார்த்து நீ எப்போது வந்தாய் அப்படின்னு கேட்குறோம். அதாவது நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்குறோம். அவர் பதில் கொடுக்குறாரு எப்படின்னு சொன்னாக்க, நான் நேற்று வருவேன் அப்படின்னு பதில் கொடுக்குறாரு. எப்படி? நான் நேற்று வருவேன் அப்படின்னு கொடுக்குறாரு. கேட்ட உங்களுக்கும் தெரியுது, சொன்ன அவருக்கும் தெரியுது என்ன அப்படின்னா, நேற்று எப்போ வந்தீங்கன்னு கேட்குறீங்க, அவரும் நான் நேற்று வந்தேன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்லுங்க, நேற்று வருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. இப்போ அந்த வருவேனுங்கிற வார்த்தை அவர் தப்பாக பயன்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நீ எப்போது படிப்பாய் அப்படின்னு கேட்குறோம். நீ எப்போ படிப்ப அப்படின்னு கேட்குறோம். நீ எப்போ படிப்ப அப்படின்னு கேட்குறோம்ல இப்போ சாதாரணமா. அப்போ கேட்கும்போது அவர் பதில் கொடுக்குறாரு எப்படின்றாங்க, நான் நாளைக்கு படித்தேன். எப்படி? நான் நாளைக்கு படித்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நாளைக்கு படிப்பேன்னு சொல்லணும், நான் நாளைக்கு படிப்பேன் அப்படின்னு சொல்லணும் அவரு. ஆனா அதுக்கு அவர் என்ன செய்யறாரு, அதுக்கு பதிலாக நான் நாளைக்கு படித்தேன் அப்படிங்கிறாரு. நாளைக்குன்னு சொல்றாரு, எதிர்காலத்தை பத்தி பேசுறாரு. ஆனா படித்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸை, கடந்த கால ஒரு வினை சொல்ல பயன்படுத்தி அவர் பேசுறாரு. இப்ப கேட்ட உங்களுக்கும் நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெரியும், சொன்ன அவருக்கும் என்ன சொல்றோம்னு தெரியும். அப்படி இருந்தும் அதை நம்ம கடந்து போயிடலாமா அப்படின்னு கேட்டாக்க, அந்த வார்த்தை தப்புங்கிறத முடிவு செய்யறது எது அப்படின்னு சொன்னாக்க இந்த இலக்கணம் தான். ஏன்னா இறந்த காலம் பேச வேண்டிய ஒரு சொல்லை கொண்டு போய் எதிர்காலத்துக்கும், எதிர்காலத்துக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தையை கொண்டு போய் கடந்த காலத்துக்கும் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்ப இது ஒரு தவறான ஒரு வார்த்தையே பிரயோகம் இருக்குது அப்படிங்கிறத எது முடிவு செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த இலக்கணம் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் நம்ம முடிவு செய்யுது. இது உலக விஷயத்துக்கு ஓகே.
அவர் கேட்குறாரு, நம்ம பதில் சொல்கிறோம், அவர் இதைத்தான் சொல்ல வந்தாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உலக விஷயத்துக்கு முன்ன பின்ன இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அல் குர்ஆனில் நம்ம இப்படி பிழை விடுவது கூடுமா? கூடாது. அப்போது இலக்கணம் அப்படிங்கிற அரபு இலக்கணை கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் குர்ஆனை நம்ம பிழை இல்லாமல் புரிய முடியும். குர்ஆனை நாம பிழை இல்லாமல் புரிவதற்கு முதல் படியே அந்நஹு என்ற இந்த கலையை கற்றுக்கொள்வது தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக ஒரு கூற்று ஒன்று சொல்லப்படும். அதாவது ஒரு ஆயத்தை இலக்கணத்தோடு புரிந்து கொள்வதுங்கிறது மிகவும் விருப்பமானது. எதை விட அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆயத்தை மனனம் செய்வதை விட அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு கூற்று ஒன்று சொல்லப்படும். அதனுடைய ஆதாரத்தன்மை பற்றி தெரியல. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு கூற்று ஒன்று இருக்குது. அதாவது குர்ஆனை மனனம் இடுவதை போல, குர்ஆனை ஹிஃப்து பண்ணுவதை போல அரபு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குர்ஆனை ஹிஃப்து பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு அரபு மொழியை கற்றுக்கொள்வதும் மிக முக்கியம். காரணம் என்னன்னா, நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கக்கூடிய ஒரு மொழி அல்ல அரபு மொழி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அரபு மொழியின் மூலமாகத்தான் அல் குர்ஆனை அதனுடைய மூல மொழியிலேயே நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, அல் குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுக்கு அதான் தர்ஜமா இருக்குது, தஃப்சீர் இருக்குது, இமாம்களுடைய பயான்கள்லாம் இருக்குது. இப்போ இது போதுமானது குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுக்கு? நம்ம எதுக்கு வந்து அரபு மொழியை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்ம வந்து குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். என்றைக்குமே ஒரு தர்ஜமா என்பது அதனுடைய மூல மொழியாக ஆகிவிடாது அப்படிங்கிறது இது உலக நியதி. என்றைக்குமே ஒரு தர்ஜமா அப்படிங்கிறது அதனுடைய மூல மொழியினுடைய ஒரு மாற்றாக என்றைக்குமே இருக்காது. குறிப்பாக அல் குர்ஆனுக்கு, அல் குர்ஆனுடைய அமைப்புக்கும் அல் குர்ஆனுடைய அழகிற்கும் மாற்றாக என்றைக்குமே இருக்காது. இப்போ நம்ம தமிழில் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை ஒரு 20க்கும் மேற்பட்ட தர்ஜமாக்கள் வந்திருக்குது. இந்த 20க்கும் மேற்பட்ட தர்ஜமாவை ஒன்றா எடுத்து வச்சு ஒரு வசனத்தை எடுத்து ஒவ்வொரு தர்ஜமாவை நம்ம வாசித்தாலே போதும். ஒரு ஆசிரியரும் அந்த வசனத்திற்கு அவர்களுடைய மொழிபெயர்ப்பை வழங்கியிருப்பாங்க. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும், அர்த்தங்கள் எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் அதில் வார்த்தை பிரயோகங்கள், அதனுடைய அமைப்புகள் இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அணுகுமுறை, அதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ, அந்த வசனத்தை எப்படி எத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கு தகுந்தால் போகிற அந்த மொழிபெயர்ப்பை அவங்க செஞ்சுருப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதில் எந்த தவறோ இது பிழையோ எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அல் குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு இந்த தர்ஜமாங்கிறது ஒரு உதவி தான் செய்தே ஒழிய இது ஒரு மாற்றாக விளங்கிக் கொள்வதற்கு இதுதான் முழுமையான ஒரு வழி அப்படிங்கிற ஒரு அந்த நிலையை நம்ம எடுத்துக்க கூடாது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வழி இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு அதனுடைய மூல மொழியிலேயே அதை புரிந்து கொள்வது தான் அதனுடைய சுவையை உணர்ந்து கொள்வதற்காக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ சில சூறாக்கள் இருக்குது. இப்போ அர்-ரஹ்மான் சூறா இருக்குது. இப்போ அந்த அர்-ரஹ்மான் சூறாவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு வசனத்தினுடைய இறுதி எழுத்துக்களை பாருங்க. பெரும்பாலும் வசனங்கள் நூன் அப்படிங்கிற அந்த எழுத்துல முடியும், சில வசனங்கள் மீம்ல முடியும், சில வசனங்கள் ரால முடியும். ஸோ இப்படியாக இருக்குது. இந்த ஓசை நயத்தை ஒரு மொழிபெயர்ப்புக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னாக்க முடியாது. இப்போ சூரத்துல ஆயலா இருக்குது, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆயலா. அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறுதி எழுத்துகளும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடியது எல்லாமே அலிஃப் மக்சூராவாக இருக்கும். அதுபோல மொழிபெயர்ப்புல செய்யக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட எழுத்தை கொண்டு அந்த மொழிபெயர்ப்புல மாற்று வழங்க முடியுமா அப்படின்னு சொன்னாக்க முடியாது. மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவங்களும் அந்த கருத்தை சொல்லலை. அதே மாதிரி யா யுஹல் முத்தஸிர் அந்த சூறால இருக்குது. வரப்பக ஃபகப்பிர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது, 3வது வசனம். அந்த வசனத்தினுடைய அமைப்பை பாருங்க. ர ப க இருக்கும், நடுவில் ஒரு ஃபா இருக்கும், அப்புறம் க ப ர இருக்கும். அந்த வசனத்தை அப்படியே திருப்பி வாசித்தாலும் ர ப க இருக்கும், திருப்பி க ப ர அப்படின்னு இருக்கும். அதாவது இது வார்த்தையை வச்சு விளையாடுறத நம்ம சொல்லலை. எதுக்கு இந்த வார்த்தையை நம்ம திருப்பி போட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக நம்ம சொல்லலை. ஏன்னா அந்த இது போன்ற விஷயங்கள் செய்வதோ அல்லது வசனங்களுக்கு எண் கணிதம் போல நியூமராலஜி படி பார்த்து எண்கள் போட்டுப்படுவதோ இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள். ஸோ நம்மளுடைய நோக்கம் அதல்ல. நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னாக்க, இந்த வசனத்தினுடைய அழகு, அந்த வசனத்துக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த வசன அமைப்பையும் அந்த வசனத்தினுடைய அழகையும் எந்த மொழியும் எந்த மொழிபெயர்ப்பும் வழங்கிட முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ குர்ஆனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இலகுத்தன்மை ஒன்று இருக்குது, குர்ஆனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஓசை இருக்குது. நம்ம யோசிச்சு பார்ப்போம், ரமதானில் நம்ம குர்ஆன் ஓதுவோம். அப்போ ஒரு ஜுசுவை ஒரு நாளைக்கு இருப்பாங்க, 2 ஜுசு ஓதக்கூடியவங்க இருப்பாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் தர்ஜமாவை வாசிக்கும் போது அதே சீரான முறையில் தர்ஜமாவை வாசிக்க முடியாது. குர்ஆன்ங்கிறது எல்லா வகையிலும் இலகுபடுத்தப்பட்டிருக்குது. ஓசை வகையிலும் சரி, குர்ஆனை மனனம் இடுவதற்கும் சரி, குர்ஆனை ஓதுவதற்கும் சரி, குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கும் சரி, எல்லா வகையிலும் அல் குர்ஆன்ங்கிறது
இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் தர்ஜமா கூட கஷ்டமா இருக்கும். எனவே அரபு மொழியில் குர்ஆனை புரிவதற்கு நிகர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எனவே மொழிபெயர்ப்புங்கிறது என்றைக்குமே ஒரு மொழியாக ஆகிவிடாதுங்கிறத நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நமக்கு ஏற்படக்கூடிய அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், நமக்கு இருக்கிற வேலையில் இந்த மொழிபெயர்ப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுவே போதும், எதுக்கு நம்ம அரபு மொழியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்கு இருக்கிற வேலையில் இது நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்தது வரும். அசலில் என்னன்னு சொன்னால், ஒரு உலக விஷயத்துக்கு இப்படி நம்ம சொல்லுவோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்கு இமாம்கள், அறிஞர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்பதாக ஒரு உலக விஷயத்தில் நம்ம 10,000 ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, அவருக்கு அவருடைய முதலாளி 20,000 30,000 சம்பளத்தை தரும் பொழுது, இல்லை வேணாம் எனக்கு 10,000 போதும் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? 1,00,000 ஒருத்தர் வாங்கிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு அவருடைய முதலாளி ஒரு 2,00,000 தரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2,00,000 தரேன்னு சொல்ற நேரத்தில் இல்லை வேணாம் எனக்கு 1,00,000 போதும் அப்படின்னு யாராவது இருப்போமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா இருக்க மாட்டோம். பொருளாதார விஷயத்துல இப்படி. இப்போ மார்க்க விஷயத்துக்கு வருவோம். இப்போ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஒருத்தர் பெறணும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு? இப்போ கடமையான தொழுகை மட்டும் தொழுதுட்டு வராரு, ஃபர்தை மட்டும் தொழுகிறாரு. இப்போ அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தொழுகையின் வாயிலாக அடையணும்னு நினைக்கிறவர், அதில் அடுத்த ஸ்டெப் என்ன செய்வார்? சுன்னத்தான தொழுகையை பேணுவார், நஃபீலை பேணுவார், துஹா தொழுவார், இரவு தொழுகையை பேணுவார், இந்த மாதிரி விஷயங்களை செய்வார். நோன்பை கடமையான ரமதான் நோன்பை மட்டும் பிடித்துட்டு வர்றாரு. அவர் உபரியான நோன்புகள் நிறைய பிடிப்பார். திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பார், மாதத்தில் 3 மாதம் இருக்கக்கூடிய 13, 14, 15 இந்த நோன்பை பிடிப்பார், இன்னும் உபரியான பல நோன்புகளை பிடிப்பார். ஸோ இதன் மூலமாக நோன்பை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு முயற்சி எடுப்பார். இப்போ அல் குர்ஆனுடைய நம்முடைய நெருக்கத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ஒரு வழிதான் அல் குர்ஆனை அதனுடைய மூல மொழியிலேயே புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு முயற்சி எடுப்பது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இந்த அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு விஷயத்தை இமாம் ஜமாத்தில் நின்று தொழுவும் பொழுதோ, தராவேஹ்ல இமாம் நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய ஒரு இமாமின் பக்கம் நின்று நாம் தொழுவும் பொழுதோ, அந்த இமாம் ஒரு வசனத்தை ஓதினால் அந்த வசனம் அவர் ஓத நமக்கு புரிவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அலாதியான ஒரு இன்பம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒரு வசனத்தை ஓதுறோம், அந்த வசனத்தை ஓதும் பொழுது அந்த வசனம் ஓதும் பொழுதே நமக்கு அது விளங்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இன்பமான ஒரு விஷயம். அதற்கு நிகர் ஏதாவது ஒரு இன்பம் இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இமாம்கள் தொழுவும் பொழுது கண்ணீர் வடிப்பாங்க. எதன் காரணமாக கண்ணீர் வடிப்பாங்க? அந்த வசனம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். அந்த வசனத்தில் வெறும் குரல் வளமோ அந்த இதன் தாக்கம்லாம் இல்லை, குரல் வளம் இல்லாட்டியும் அந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒருவர் உள்ளெடுத்து அது அவருக்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடியதாக இருக்குது. அல் குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் வருது, யா அய்யுஹல் இன்சானு இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி. யா அய்யுஹல் இன்சானு, மனிதனே, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன், அதாவது நீ உன்னுடைய இறைவனை சந்திக்கும் வரை சிரமத்துடன் நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிற. ஃபமுலாகி, அவனை நீ சந்திக்கிறாய். அவனை சந்திக்கும் பொழுது ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, எவருடைய வலக்கரங்களில் அவனுடைய ஏடு அவனுடைய கிதாபு கொடுக்கப்படுகின்றதோ, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவருடைய ஹிசாப் அவருடைய கேள்வி கணக்கு இலகுவாக கேட்கப்படுவார். ஃபயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அவர் தன்னுடைய குடும்பத்தினரிடம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சி அடைந்தவராக திரும்புவார். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வரா வஹ்ரி, எவருடைய ஏடு முதுகுபுறத்திற்கு பின்னால் வழங்கப்படுகிறதோ, ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, அவன் தனக்கு கேடுதான் அப்படிங்கிறத கூச்சலிடுவான். வயஸ்லா சஈரா, அவன் நரகத்தில் நுழைவான். இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, ஏன்னா அவன் இந்த உலகத்தில் மறுமையை மறந்தவனாக அவனுடைய குடும்பத்தினரிடத்தில் மிக மகிழ்ச்சியாக அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இப்போ இந்த வசனத்தை இமாம் ஓதும் பொழுது நம்ம எந்த தர்ஜமாவை போய் பார்க்க முடியும்? நமக்கு தர்ஜமாவை பார்த்தா நம்ம இந்த வசனத்தை விளங்க முடியும்? நம்ம இந்த வசனத்தை ஓதும் பொழுதே இமாமுக்கு கண்ணீர் வரல அப்படின்னாலும், இந்த வசனத்தினுடைய பொருள் நமக்கு விளங்கிருச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம தனித்து தொழுவும் பொழுதோ அல்லது நம்ம இமாம் பின்னாடி நின்று தொழுவும் பொழுதோ அந்த வசனம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ங்கிறது மிக அதிகம். இந்த வசனத்தினுடைய பொருள் உணர்ந்தோம்னா, அப்போ அதற்கு குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பது அல் குர்ஆனை அதனுடைய மூல மொழியிலேயே நாம் புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பது தான். சரிங்களா? எனவே அல் குர்ஆனை நாம் அதனுடைய மூல மொழியிலேயே படித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கான முதல் படிதான் அந்நஹு என்ற இந்த அரபு இலக்கணத்தை கற்றுக்கொள்வது. அதுதான் முதல் முயற்சி.
குரானை அது அரபு மொழியிலேயே புரிந்து கொள்வதற்கு பல கலைகள் உதவி செய்யும். அதனுடைய முதல் படி எது அப்படின்னு சொன்னால் இந்த நஹ்வுங்கிற இந்த கலை தான். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இப்படி ஒரு கூற்று சொல்கிறாங்க, அரபு மொழியை கற்பவர்கள் நன்மை செய்கிறார்கள். ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மொழியை கற்றுக்கிறாங்க. அவங்களுடைய மொழியை கற்றுக்கொள்வதன் காரணமாக அவர்கள் நன்மை செய்கிறார்கள். எனவே அரபு மொழியை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஏதோ நமக்கு பொருத்தமற்றது, நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கக்கூடாது. அவர் நிச்சயமாக நன்மைகளை தான் அவர் செய்கிறது. அரபு மொழியை கற்றுக்கிறதுங்கிறது அவர் கூடுதலான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, அரபு மொழியை கற்றுக்கொள்வதன் மூலம், இலக்கணத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் அல் குரானை புரிந்து கொள்வதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார். அதன் மூலமாக அவர் நன்மையில் தான் ஈடுபடுகின்றார் என்பதை இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர்களுடைய கூற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ பாருங்க, நஹ்வுனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செய்தியை பாருங்க. அதாவது இப்போ அரபு நாடுகளில் போய் இப்போ அரபு சரளமாக பேச தெரியவங்களாக இருக்கட்டும், அல்லது ஸ்போக்கன் அரபிக்குங்கிற அந்த கோர்ஸை படிக்கிறவங்க அவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம குரானுடைய வசனத்தை கொடுத்து இதுக்கு பொருள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் அரபு மദ്രസാக்களில் படித்து வரக்கூடிய ஆலிம்கள், அதற்கென்று படித்து வரக்கூடிய கலைகள், நஹ்வு, சர்ஃப், பலாகா, அல்ஃபியா போன்ற கலைகளை படித்து வரக்கூடிய ஆலிம்கள் இடத்துல நம்ம ஒரு குரானுடைய வசனத்தை கொடுத்து அவங்களுக்கு பொருள் சொல்ல முடியுமானாக்கா சொல்ல முடியும். இப்போ அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது ஸ்போக்கன் அரபிக்கு படித்தவங்களுக்கு அரபு பேச தெரியலாம், ஆனால் அவங்களுக்கு குரானுடைய பொருள் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் மദ്രസാக்களில் படித்து வரவங்களுக்கு, இந்த நஹ்வு, சர்ஃப் போன்ற கலைகளை படித்து வரக்கூடியவங்களுக்கு அரபு பேச தெரியாமல் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அரபு பேச தெரிகிறதுங்கிறது அவங்க அதுக்கு பழகினா அதுக்கு பேசிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. அந்த பேசுறதுக்குன்னு உண்டான பயிற்சிகளை அவங்க எடுத்துக்கும் பொழுது, அதுக்கு பேசுறதுக்குன்னு ஆள் இருக்கும் பொழுது அந்த பாஷையை கற்றுக்கொள்ள முடியும், பேசிக்கொள்ள முடியும். ஆனால் பேச தெரியாத நிலையிலையும் அவங்களால அல் குரானுடைய வசனத்துக்கு பொருள் சொல்ல முடியும். ஏன்? அது சம்பந்தப்பட்ட கலைகளை அவங்க படிச்சிருக்கிறாங்க. அப்ப இதனுடைய பலத்தை நம்ம உணர்ந்துக்கணும். இப்ப இந்த கலைகளை படித்துக் கொள்வதன் மூலம் நிச்சயமாக அல் குரானுடைய பொருளை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு தௌஃபீகை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த கலைகளை படித்துக் கொள்வதன் மூலமாக. சரி, இப்ப அடுத்த கேள்வி, அப்ப இந்த அல் குரானை அதனுடைய மூல மொழியிலேயே புரிந்து கொள்வது சாத்தியமா முதல்ல அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். நிச்சயமா சாத்தியம் தான். ஏன் சாத்தியம் இல்லை? இப்ப இவ்வளோ மொழிபெயர்ப்பாளர்கள் அல் குரானை மொழிபெயர்த்திருக்காங்க. அதற்கென்று அவர்கள் கல்வி படித்திருக்கிறார்கள். அந்த மொழிபெயர்ப்புக்கென்று அவர்கள் அதற்கு தேவையான எல்லா கலைகளையும் அவங்க படித்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் அவர்கள் அந்த மொழிபெயர்ப்பு நமக்கு வந்து சேர்ந்திருக்குது. ஏன்னா அல் குரானுங்கிறது வெறும் ஓதுவதற்கு மட்டும் இலகுவடுத்தப்பட்ட ஒரு வேதம் கிடையாது. ஓதுவதற்கும் மனனம் இடுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இலகுவான ஒரு வேதம் தான் அல் குரான் என்பது. ஒருவருக்கு சாத்தியம் அப்படிங்கும் போது இன்னொருத்தவருக்கு சாத்தியம் அல்லாத ஒன்று கிடையாது. நம்ம அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அதற்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை நாம் தேடி படித்து, சரியானவர்களிடத்தில் படித்து அந்த கலைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அல் குரானை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அதுக்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அதுக்கான முதல் படி தான் நஹ்வுங்கிற இந்த கலையை கற்றுக்கொள்வது. இப்போ நஹ்வை பற்றி கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது, புதிதாக இந்த கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த நஹ்வை பற்றி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்கலாம். ஓகே, நஹ்வுங்கிற கலையை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்கலாம். ஏற்கனவே நஹ்வு படித்தவர்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த நஹ்வுனுடைய பெருமதியை உணர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக இப்போ நம்ம சொல்கிற மாதிரியே நஹ்வுனுடைய பெருமதியை அவங்களும் எடுத்து சொல்லுவாங்க. நஹ்வு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது. ஆனால் இந்த நஹ்வை படித்து அந்த நஹ்வில் பலர் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதில் உறுதித்தன்மை இல்லாதவங்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நஹ்வை பற்றி அவங்களுடைய கமெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, நஹ்வுங்கிறது ஒரு போரிங் சப்ஜெக்ட், அது ரொம்ப அலுப்பு தட்டும், அது அவசியமற்றது அப்படிங்கிற மாதிரி பாரதூரமான வார்த்தைகள்லாம், அதுனால ஒரு பெரிய பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாரதூரமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயமெல்லாம் காணப்படுது. அசல்ல நஹ்வு அப்படிங்கிறது அல் குரானை அதனுடைய மூல மொழியில் ஒருத்தர் கற்றுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் எடுக்கக்கூடிய முதல் படியே நஹ்வை கற்றுக்கிறது தான். இப்போ நஹ்வை கற்றுக்கொள்ளாமல் அல் குரானை அரபி மொழியிலேயே புரிந்து கொள்ள முடியுமாக்கா? நிச்சயம் முடியாது. அப்போ எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த கல்வியினுடைய வழிமுறையாக இருக்கலாம். உதாரணமாக என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இப்போது முதல்ல நம்ம பார்த்துட்டோம், என்னது தஃப்சீர் படிக்கிறது, தர்ஜமா படிக்கிறது, இதெல்லாம் தமிழில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பேசலை. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா ஸ்போக்கன் அரபு மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு பயன்படுமே ஒழிய அது அல் குரானை புரிந்து கொள்வதற்கான வழிமுறை அல்ல. அதை அறிஞர்கள் யாருமே அந்த முறையை அங்கீகரிக்கக்கூடியவங்களாக இல்லை. அது ஒரு விஷயமாவே யாரும் கருதலை. அடுத்ததாக சிலர் இந்த வேர்ட் டு வேர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை டு வார்த்தை குரான் அதை படிப்பதன் மூலமாக
அல் குரானை புரிவதற்கு முயற்சி எடுப்பாங்க. அது ஒரு சில பயன்களை தரலாம். அதாவது வார்த்தை டு வெக்காபுலரி பில்டிங்கோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பயன் தரலாம். ஆனால் அது புரிந்து கொள்வதற்கு அறிஞர்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு முறை அல்ல. காரணம் என்ன, ஒரு வார்த்தைக்கு ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனால் மற்ற இடங்கள்ல அதுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் வரலாம். உதாரணமாக மின் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இருந்து அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் அந்த இருந்துங்கிற அர்த்தம் ஒரு இடத்துக்கு பெரும்பாலும் பொருந்தும், சில இடங்கள்ல வேறு அர்த்தங்கள் வரக்கூடிய இடங்களாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த ஒரு வேர்ட் டு வேர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த அர்த்தம், இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு அல் குரானை நம்ம அணுக முடியுமா, வேர்ட் டு வேர்டு நம்ம அணுக முடியுமானாக்கா நிச்சயமா முடியாது. அதுவும் அறிஞர்கள் அந்த அணுகுமுறையும் அவங்க அங்கீகரிக்கக்கூடிய ஒரு முறையாக இல்லை. அடுத்ததாக நஹ்வு படிக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய இன்னொரு படிப்பு முறை அப்படிங்கிறது டாக்டர் வி அப்துல் ரஹீம் அவங்க எழுதின மஷல்லா துருசுல் லுகத்துல் அரபியா போன்ற கிதாபுகள். அதாவது ஹாசா கிதாபுன், ஹாசா கலமுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பேனா, இது புத்தகம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சிறு சிறு வார்த்தைகள், சிறு சிறு வசனங்கள், இந்த வாக்கிய அமைப்புகள், இதன் மூலமாக படித்துக் கொள்வது. இது போன்ற துருசுல் லுகத்துல் அரபியா இருக்குது, மின்ஹாஜுல் அரபியா இருக்குது, மிஃப்தாஹுல் அரபியா இருக்குது, இன்னும் ஏராளமான கிதாபுகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு வார்த்தை பில்டிங், அதாவது ஒரு சென்டென்ஸ் ஒரு இரண்டு சொற்களாக, மூன்று சொற்களாக இணைப்பது, இன்னும் ஒரு வாக்கியங்களை அமைப்பது, இன்னும் ஒரு பேராகிராஃப் அமைப்பது, ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதுறது போன்ற அந்த விஷயங்கள் பற்றி படிக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் இருக்குது. மாஷால்லா அந்த கிதாபுகள் ஓரளவுக்கு ஒரு பயனை தரலாம். ஆனால் ஒவ்வொரு அணுகுமுறைக்குமே ஒரு சாதகங்களும் இருக்குது, பாதகங்களும் இருக்குது. அந்த புத்தகத்தினுடைய நோக்கம், ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தையோ அல்லது அதனுடைய அந்த விஷயத்தையும் நம்ம குறை சொல்வதற்கல்ல. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த காலம், நம்ம ஒரு சாப்டரா கடந்து போய் நம்ம படித்துக் கொள்வதற்கு, அதாவது அதுக்கு அதிகமான காலங்கள் தேவைப்படும். அந்த அதிகமான காலங்கள் தேவைப்பட்டு அதை படித்து வரக்கூடியவர்கள்ட்ட ஒரு வசனம் குறித்த ஒரு தர்ஜமாவை கூட கேட்காம அட்லீஸ்ட் ஒரு நஹ்வு சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டாலோ அவங்களிடத்துல ஒரு போதாமை ஒன்று காணப்படுது. இன்னும் படிக்கணும் போல அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒன்று இருக்குது. அதாவது பேசிக்கான இன்னும் படிக்கணுங்கிற உணர்வு எல்லாரும் கல்வி பயிலக்கூடிய எல்லாருக்குமே இருக்கணும். ஆனால் ஒரு போதாமை இருக்குது, ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் இருக்குது. இமாம்கள் இது போன்ற அணுகுமுறையை அவங்க இந்த நஹ்வு படிப்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய அணுகுமுறை மாற்றாக இருக்குது. அவங்க இந்த ஏராப் அப்படிங்கிற அதை அடிப்படையாக வைத்து இந்த நஹ்வை படித்துக் கொள்வதை இமாம்கள் வலியுறுத்துறாங்க. அதான் ஏராப் ரீதியாக படித்துக் கொள்வதுங்கிற அந்த வழிமுறைங்கிறது நஹ்வை படித்துக் கொள்வதற்கு சுருக்கமான ஒரு வழிமுறையாகவும் மிக அதிகமான பலன்கள் தரக்கூடிய அந்த ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறதாக அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன்னா நம்மள்கிட்ட இன்றைக்கு வரக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கல்வி பயிலக்கூடிய அந்த காலத்தில், அந்த குறுகிய காலமாக இருந்தாலும் அதில் அவர்களுக்கு நிரப்பமான செய்திகளை கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இருக்குது. அப்போ அந்த சூழலில் ஆன்லைனில் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப காலம் அவங்க அந்த ஒரு கல்விக்காக அவங்க இந்த நஹ்வு போன்ற கல்விக்கு அவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் அவங்க சோர்வடைவதற்கு வாய்ப்பு இருக்குது, படித்த விஷயங்களை மறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான கேப் விட்டு படிக்கும்போது ஒரு கேப் விட்டு அடுத்த கேப்புக்கு வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு தொய்வு ஒன்று ஏற்படுது. ஸோ அப்படியான விஷயங்கள் இல்லாமல் ஒரு சுருக்கமான ஒரு காலத்தில் நிரப்பமான ஒரு அறிவை அடைவதன் மூலம், நல்ல ஆழமாக புரிந்து கொள்வதன் மூலம் அவர்களுக்கு அந்த கல்வியினுடைய பலத்தை அவர்கள் அதிகரித்து கொள்ள முடியும். இந்த விஷயத்தெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் அல் ஹிதாயா இஸ்லாமிக் அகாடமி என்ற நம்முடைய இந்த கல்விச்சாலை ஒரு சுருக்கமான ஒரு காலத்தில் நல்ல உறுதியான அறிவை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஒரு பாடத்திட்டத்தை நஹ்வுக்காக நம்ம வடிவமைத்திருக்கிறோம். அது சுருக்கமான காலம் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக ஓடாமல் நிதானமாக, அதே சமயத்தில் ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அறிவை அடைஞ்சு கொள்ளணும் இந்த நஹ்வுல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடத்திட்டத்தை கற்பிக்கக்கூடிய பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ஷரியாவுடைய கல்வியை படிக்க ஆரம்பித்த அந்த ஆரம்பம் தொட்டே நமக்கு இந்த நஹ்வு மீது ஒரு அலாதியான ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு இயல்பிலேயே ஏற்படுத்தியிருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் மദ്രஸாவில் நம்ம படிக்க தொடங்கிய அந்த காலத்தில் நம்முடைய நஹ்வு ஆசிரியரான முதல் உஸ்தாத் ஷேக் நியாமத்துல்லா நத்வி மிஸ்பாஹி அவர்களிடத்தில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்ம இந்த நஹ்வை அவர்களிடத்து தொடர்ச்சியாக நம்ம படித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவங்களிடத்தில் நம்ம அவாமில், அதே போல் அல் ஆஜுருமியா, அல்ஹம்துலில்லாஹ் அல் ஆஜுருமியாவுடைய கிதாபில் படித்து கொள்வது, இன்னும் பல இல்முகளை அவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதே போல் ஹிதாயத் நஹ்வு அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிதாபையும் நாம் அவர்களிடத்திலிருந்து படித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தினான்.
அதே போல் உஸ்தாத் ஜமீல் மஸ்லஹி அவர்களிடத்தில் அவாமில் நேரடியாக படித்துக் கொள்வதற்கும், ஏராபுல் குரான் போன்ற அந்த நஹு சார்ந்த கிதாபுகளை படித்துக் கொள்வதற்கும் அவர்களிடத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நஹுனுடைய தொடர்ச்சியாக அல்ஃபியா மாஷல்லா ஒரு 4-5 விதமான கிதாபுகளை அல்லாஹு தஆலா 3 வெவ்வேறு உஸ்தாதுகள் கிட்ட பல்வேறு காலகட்டங்களில் படித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினார். இன்றும் கூட அந்த அல்ஃபியாவினுடைய கல்வியை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல பலாகா, அரபு மொழியில் இந்த இலக்கியம் சார்ந்த ஒரு படிப்பு தான் அல் பலாகா என்ற அந்த படிப்பு. அந்த கலையை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா கீரனூரி ஹஸ்ரத் அவர்களுடைய கிதாபிலிருந்து உஸ்தாத் அப்துல் காதர் யூசுஃபி அவர்களிடத்திலிருந்து நாம் படித்து கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அதன் பிறகு அந்த பலாகாவில் இருக்கக்கூடிய அல் பலாகத்துல் வாதிஹா என்ற ஒரு கிதாப், மாஷா அல்லாஹ், அதில் அந்த பலாகாவில் முனைவர் பட்டம், டாக்டரேட் பட்டம் பெற்ற உஸ்தாத் அலி இப்ராஹிம் ஜமாலி அவர்களிடத்திலும் இந்த கிதாபை நாம் படித்து கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அதன் பிறகு ஆன்லைன் வாயிலாக கலீலுர் ரஹ்மான் ஹஸ்ரத் அவர்களிடத்தில் நஹுல் வாதிஹ் என்ற அந்த கிதாபினுடைய இப்திதாயியா, சானவியா போன்ற அந்த கிதாபுகளை படித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு ஸ்பெஷலைஸ்டாக நஹுவுக்காக அமெரிக்கா, அதாவது கனடா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா, கனடாவை சேர்ந்த ஒரு உஸ்தாது இடத்தில் 2 ஆண்டுகள் ஷரியா ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸில் நஹு சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி வகுப்பை நாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அல்ஹம்துலில்லாஹ் பெரும் பொருளாதார செலவில் படித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தினான். அதன் பிறகு யூகே, லண்டன், அங்கிருந்து ஒரு உஸ்தாது இடத்திலும் இந்த நஹு சம்பந்தப்பட்ட ஒரு பாடத்தை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மிக அதிக ஒரு வருடத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தில் நாம் அந்த பாடத்தையும் பெற்றுக்கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக நஹு பாடத்தை நாம் இத்தனை மெனக்கெட்டு இத்தனை ஆசிரியர்களிடமிருந்து ரப்புல் ஆலமீன் நமக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை பல வகையில் ஏற்படுத்தி இருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அனுபவங்களை எல்லாம் வைத்து ஆன்லைனில் படிக்கக்கூடியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு எந்த வகையில் பாடம் நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்ற அந்த அடிப்படையில் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைத்து அந்த பாடத்திட்டத்தை நேரிலும் நாம் நடத்தி கொடுத்திருக்கின்றோம், அதே போல ஆன்லைனிலும் நாம் நடத்தியிருக்கின்றோம். அதன் மூலமாக பல பயனை அடைந்திருக்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ். பலருக்கு நம்ம நஹு நடத்தி கொடுத்த அந்த அணுகுமுறையும் சரி, அதில் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரயோஜனங்களும் சரி, மிக சிறப்பானதாகவும் அதிகமான பிரயோஜனங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். எனவே இன்று நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டம் அசல்ல ஒரு 10 மாதம், வாரத்திற்கு ஒரு வகுப்பு, மாசத்திற்கு 4-5 வகுப்புகள் என்று 10 மாதத்திற்கு இந்த பாடத்திட்டத்தை நாம் வடிவமைத்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இந்த வகுப்பை ஒரு ரொம்ப இன்டென்ஸாக ஒரு 13 மணி நேரத்தில் சுருக்கி கூட நம்ம பாடமாக எடுத்திருக்கிறோம். அந்த பாடத்தை இப்போ 13 மணி நேர வகுப்பாக நம்ம சுருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேருக்கு, சாதாரணமான மக்களுக்கு சிரமமாக ஆகிடும், எல்லாருக்கும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் பெரிய பயன்கள் அடைந்திருக்கிறார்கள், ஒரு இன்டென்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி அந்த கோர்ஸை நம்ம நடத்தியிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் எல்லாருக்கும், சாதாரணவங்களும் இந்த நஹ்வை படித்து கொள்ளணும், அலிஃப் பாத்தா தெரியும், குர்ஆனை படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது, அதனுடைய மூலமொழியிலேயே படித்துக் கொள்ளணுங்கிற அந்த ஆர்வமும் முயற்சியும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒருத்தவருக்கு அந்த கல்வியினுடைய சுவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஒரு 10 மாதத்திற்கு அந்த கல்வியை நாம் நல்ல நிரப்பமாக வைத்திருக்கிறோம். ரொம்ப பேசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிக் நிலையில் இருக்கக்கூடியவரும் இதை படித்துக் கொள்ள முடியும். அதே சமயத்தில் இந்த கோர்ஸில் ரொம்ப பேசிக்னு சொல்லி ரொம்ப அடிப்படையான சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு கடந்து போகிறது அப்படிங்கிறது இல்லாமல், பேசிக் ப்ளஸ் இன்டர்மீடியட்னு சொல்லக்கூடிய ஒரு நடுநிலை இன்டர்மீடியட், அதாவது அட்வான்ஸ்ட் லெவலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லெவல் வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய சில பாடங்களையும் ரொம்ப எளிமையான ஒரு அணுகுமுறை, ரொம்ப எளிமையான ஒரு விதத்தில் இந்த பாடங்களை நாம் பெற்ற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாம் வடிவமைச்சிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலமாக ஏற்கனவே பலர் பயனடைந்து இருக்கிறார்கள். இப்போ அல் ஹிதாயா இஸ்லாமிக் அகாடமியின் சார்பாக நம்ம இந்த கல்வியை ஒரு 10 மாத கல்வி வகுப்பாக நாம் இப்பொழுது வடிவமைத்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்ச் இறுதி, ஏப்ரல் ஆரம்பம், இந்த 2026 இந்த நேரத்தில் இது கல்விக்காக நம்ம ஒரு கிதாபையும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நம்ம தயாரித்திருக்கிறோம். பாடங்களும் பயிற்சிகளும் இணைந்த ஒரு கிதாபாக இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். அந்த கிதாபு இன்ஷா அல்லாஹ் ஒரு 6 மாத காலத்திற்குள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நிச்சயமாக அமையும் என்ற பேராதரவு வைத்திருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். எனவே நம்முடைய இந்த அல் ஹிதாயா இஸ்லாமிக் அகாடமியினுடைய இந்த நஹு கோர்ஸில் இணைந்து கொள்வதன் மூலமாக
நஹ்வை நல்ல முறையில் படித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு முடியும். நஹ்வு பற்றிய ஒரு பயம், நஹ்வு மீது இருக்கக்கூடிய சோம்பல் இதெல்லாம் போய் நஹ்வு மேல ஒரு ஆர்வமும், நஹ்வு மேல அரபு மொழியின் மீது ஒரு ஈர்ப்பும் ஒரு பிடித்தமும் ஏற்படும். இதை கடந்து போகும் பொழுது சில கிதாபுகள் இருக்குது. இப்போ அதாவது நம்ம இந்த இன்ஷா கிதாபுகள்னு சொல்லக்கூடிய சில கிதாபுகள்லாம் இருக்கும். அந்த கிதாபுகள்லாம் அதாவது வாரத்திற்கு ஒரு பாடம், வாரத்திற்கு 2 பாடம் அப்படின்னு ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக ரொம்ப காலம் எடுத்து படித்த அந்த கிதாபெல்லாம் ரொம்ப எளிமையாக ஒரு சிட்டிங்கிலேயே ஒரு 3 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு அமர்விலேயே ஒரு 15 பாடம் 20 பாடம் ஒரு அப்படிங்கிற படித்து கொள்ளக்கூடிய ஒரு வேகத்தையும் ஒரு ஆற்றலும் உங்களுக்கு வந்துடும் இந்த கோர்ஸினுடைய இறுதியில். ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு விஷயமாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய இந்த நஹ்வு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அந்த கிதாபுகள்லாம் நீங்கள் படிக்கும்பொழுது இங்கே படித்த விஷயங்களை ரிவிஷன் பார்க்கறது போல இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் படிக்க எந்த அளவுக்கு சின்ன சின்ன கிதாபுகள்லாம் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே படித்த இந்த பேசிக்ஸும் இந்த இன்டர்மீடியேட்டுங்கிற இந்த சிலபஸும் உங்களுக்கு உறுதியாகிக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ். எனவே நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய இந்த கல்வி அமர்வில் அனைவரும் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த கல்வியை நல்ல முறையில் படிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த கல்வியினுடைய பயனை அனைவரும் பெற்றுக்கொள்வதற்காக அனைவரும் இந்த கல்வியின் பக்கம் அழைக்கின்றோம். மற்றபடி இந்த வகுப்பு இதர தகவல்கள், அதாவது வகுப்பினுடைய நேரம், இந்த கோர்ஸுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது, மாதாந்திர ஃபீஸ் இருக்குது, அதை பற்றின தகவல்கள், அதே மாதிரி வகுப்பினுடைய நேரம் என்ன, ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அதெல்லாம் நம்மளுடைய ஃப்ளையரில், அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துக்கொள்ளலாம். மேலதிக சந்தேகங்களுக்கு நம்மளை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த கல்வியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். உமர் பின் அல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தஅல்லமுல் அரபியா ஃபஇன்னஹா மின் தீனிக்கும். அதாவது அரபியை கற்றுக்கொள்ளுங்கள், அரபு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்கள் தீனை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏதோ அரபு மொழிங்கிறது ஏதோ அரபு தேசத்துக்கு மட்டும் உரியது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பெரும்பாலும் அரபு மொழிக்கு ஆர்வமே காட்டுறதில்ல. அதான் தர்ஜமா இருக்கே, தமிழ் இருக்குது, அது போதுமானதுன்னு சொல்லி அரபு மொழி அது ஆலிம்களுக்கு உரியது, மௌலவிமார்களுக்கு உரியது, நம்ம சாதாரண மக்களுக்கெல்லாம் பொதுமக்களுக்கெல்லாம் அதில் ஒரு ஆர்வமே காட்டுறதில்ல. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம உண்மையிலேயே ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எந்த வயதினராக இருந்தாலும் அரபு மொழிக்கு ஒரு ஆர்வம் காட்டணும். உமர் பின் ஹத்தாப் அவர்களுடைய இந்த கூற்றின்படி பார்த்தோம்னு சொன்னால் அரபு மொழிங்கிறது உங்களுடைய தீனை சார்ந்தது, எனவே அரபியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அதே போல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஃபஅலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லம மின் லிசானில் அரபி மா பலஹு ஜுஹுதுஹு, ஒவ்வொரு முஸ்லிமும் அரபியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் அவருக்கு எந்த அளவிற்கு இயலுமோ அந்த அளவிற்கு அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க. இப்போ நம்ம அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுப்பதே கிடையாது. அப்போ அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அல் குர்ஆன் அரபு மொழியை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்ம என்ன பணம் சம்பாதிக்கவோ அல்லது உலக ஆதாயத்தை தேடுவதோ அல்ல. இப்போ தொழுவுறதுக்காக நமக்கு யாராவது ஏதாவது பொருளாதார காசு தராங்களா? இல்லை. நோன்பு வைக்கிறோம், யாராவது பொருளாதாரம் நமக்கு உதவி செய்கிறாங்களா? இதெல்லாம் எதற்காக செய்கிறோம்? அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறணும், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக செய்கிறோம். இப்போ அரபியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அது ஒரு கடமை இல்லை அப்படிங்கிறது போலவும், அது ஒரு அவசியமற்றது, அதனால் பெரிய பயன் இல்லை என்பது போல ஒதுக்கி வைப்பது, குறிப்பாக அது குர்ஆனுடைய விஷயத்தில் தொடர்பு இருப்பதனால் குர்ஆனுடன் நம்ம தொடர்பு எவ்வளவு தூரமாக இருக்குதோ அதே போலவே இந்த அரபு மொழியை விட்டும் நாம் தூரமாக இருக்கிறோம். ஸோ இப்படியான ஒரு நிலையை நாம் மாற்ற வேண்டும். அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் அல் குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும். எந்த மொழியில் புரிந்து கொள்ள முடியும்? அந்த மொழியிலேயே புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முதல் படி இந்த நஹ்வு என்ற இந்த கல்வியை படித்துக் கொள்வது. எனவே நல்ல முறையில் இந்த கல்வியை பெற்றுக்கொண்டு அல் குர்ஆனை விளங்கக்கூடிய மக்களாகவும் அதன்படி வாழும் மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஹாஸா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாஸா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.